சீரான கம்பி ஒன்று படத்தில் காட்டியவாறு வளைக்கப்பட்டுள்ளது. எஸ் வடிவத்தில் ஒரு கம்பி வளைக்கப்பட்டுள்ளது. ஏடிபி பிஇசி இதுவும் அரைவட்டங்களா? இது ஒரு அரைவட்டம், அதுவும் இதுவும் ஒரு அரைவட்டம். டி ஆனது ஏடி 7டிபி என்ற வகையில் ஏடிபி என்ற அரைவட்டத்தில் உள்ள புள்ளி ஒன்றாகும். டி என்றது ஒரு புள்ளி. எப்படி என்றால் இந்த ஏடி என்றது டிபிக்கு சமன். இது கம்பி புள்ளியா. இத்தொகுதி டி இருந்து சுயாதீனமாக தொங்கவிடப்படும் ஏசிக்கு நிலைக்குமான கோணம் டி இருந்து இது தொங்கவிடப்பட்டால் உங்களுக்கு தெரியும், சுயாதீனமாக கட்டி தொங்க விட்டால் சுயாதீனமாக கட்டி தொங்க விட்டால் ஆணியாளருக்கு அடிக்கிற மாதிரி இல்லை. குறி ஜாயிண்ட் என்று சொல்றது என்ன சுழல மாதிரி. ரைட். அந்த சுயாதீனமாக தொங்க விடுறது புயிர் மையத்தை இணைக்க வர கூட எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நிலைக்கு இருக்கும். அது தெரியும். அப்படி என்றால் டி இருந்து கட்டி தொங்க விட்டால் இந்த இது வந்து கம்பி இல்லையா? இது வந்து டி என்றது ஏடி என்றது டிபிக்கு சமன்றதுக்காக தான் இந்த உலகம் இருக்கு. இது ஒரு அரைவட்ட கம்பி, இது ஒரு அரைவட்ட கம்பி. இவர புயிர் மையம் இங்க இருந்திருக்கு. அதே மாதிரி இவர புயிர் மையம் இங்க இருந்திருக்கு. இந்த ரெண்டு பேர விளையும் புயிர் மையம் சொல்றது ரெண்டையும் விலைக்கு வர போட்ட நடுப்புள்ளி என்றால் கட்டாயம் அந்த புயிர் மையம் எங்க இருந்திருக்கு என்றால் வீலர் இல்லையா? வீலரால் அரைவட்ட கீழே இருக்கிற அரைவட்டம் மேல இருக்கிற அரைவட்டத்துல புயிர் மையம் இருந்திருக்கும். அப்படி என்றால் தொகுதியில புயிர் மையம் நிறதாக்க போறோம். தொகுதியில நிறதாக்க போறோம். டீல கட்டி தொங்க வர்றாங்க. இதை கட்டி தொங்க வர வழி இது புயிர் மையம். இந்த டி என்றதுதான் புயிர் மையம். சரி, கட்டி தொங்க வரலையும் புயிர் மையத்தை இணைக்க வரக்கூடாது. அதாவது பிடி என்ற கோடு நிலைக்குத்து கோடு படபிடிச்சது. பிடி என்ற கோடு என்ன கோடு? நிலைக்குத்து கோடு. கட்டி டி என்று கட்டி தொங்க விட்டால் பிடி என்ற நிலைக்குத்து ஆகார மாதிரி நிற்கும். அந்த நிலைக்குத்து கோடு நிலைக்குத்து கோடுக்கு ஏசிக்கு இடையில இருக்கிற கோணம். ஏசி என்றால் இந்த தொடர் அதுக்கு பிடி என்றதுக்கு இடையில இருக்கிற கோணம் இருசபாவக்க முக்கோணி. இருசபாவக்க செங்கோண முக்கோணி என்றால் அடிக்கோணங்கள் சமன். அதை இரண்டு கோணத்தையும் கூட்ட வரது 90 பாகம் என்றால் 45 அந்த முடிச்சு சொன்னால் 45 பாகை